வணக்கம் நண்பர்களே. கன்னி ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது வரைக்குமே உறவினர் வகையாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாலையும் மன வருத்தத்துக்கு ஆளாகி இருந்திருப்பீங்க. மனக்கசப்புங்கிறது அதிகமாக தான் இருந்திருக்கும். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்காம ஒரு பக்கம், வியாபார ரீதியாகவும் போட்டி அதிகரிக்கிறதுன்னு, உடல் உபாதையில் அடிக்கடி சந்திக்கிறதுன்னு பல கஷ்டங்களை நீங்கள் உணர்ந்துட்டீங்க. இனி உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கிறது இந்த கார்த்திகை மாதத்தில் பெற இருக்க போறீங்கன்னு சொல்லலாம். திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே இனி நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எச்சரிக்கையான விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய அவசியமும் இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சில வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தாவே நல்ல மாற்றங்கிறது நாளுமே தேடி வரும். தொடர்ந்து கன்னி ராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கன்னி ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாகவும் பல வருத்தங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்கள், பரிகாரங்கள், விளக்கங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தொடர்ந்து கன்னி ராசி அன்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்க போகுது. இதனால பலன் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களால் மாற்ற முடியும். சூரியனால் தடைபட்டு இந்த வேலை எல்லாமே இனி நல்லபடியாக முடிக்க போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். அதே மாதிரி நல்ல இடத்துல உங்களுக்கு இந்த நேரம் வரக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குது. புதிய சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நல்லபடியாக முடியக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் மறக்காமல் குலதெய்வத்தை கைவிடாமல் வழிபட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். பொதுவாகவே கார்த்திகை மாதம் சொன்னாலே ஈடில்லாத தெய்வத்தன்மை, தெய்வ ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய மாதம் தான். சிவபெருமான் வழிபாடாக இருந்தாலும் சரி, விநாயகப் பெருமான் வழிபாடாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமான், எல்லா தெய்வங்களுக்குமே இந்த நேரம் சக்திங்கிறது அதிகமாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது ரெட்டிப்பு பலனை நம்மளால் அடைய முடியும்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதங்களில் விடியற்காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்து நீராடி வீட்டில் அகல்விளக்கு தீபம் ஏற்றி பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன்கிறது உண்டாகும். இந்த நேரத்தில் நீராடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுதுங்கிறது புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வந்த பலனும், புண்ணிய நதிகளில் நீராடின பலனும் நமக்கு கொண்டு வந்து தரும். அதனால தான் இந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதும் சரி, வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் சரி, உங்களுக்கு மேலான பலனை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே சொத்து ரீதியாக ஏற்பட்டிருந்த தகராறு எல்லாமே மீண்டுமே தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதனால எச்சரிக்கையாக செயல்படுங்க. நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பாக வந்து சேரும். பிள்ளைகள் வழியில், உறவினர் வழியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் ஒரு சில பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கும். தவிர்க்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இந்த நேரம் ஏற்பட இருக்கிறதால கவனமாக செயல்பட வேண்டிய அவசியம். தொடர்ந்து முன்னேற்ற பாதைங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எதிரிகளோட பலங்கிறது குறைஞ்சுதான் இருக்கும். சின்ன சின்ன தொல்லை வந்தாலுமே பெரிய அளவில் உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லை. அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே இடமாற்றம் செஞ்சவங்க மீண்டுமே பழைய இடத்துக்கு சென்று வரக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பாக பிரிவினை சுமூகமாக முடியறதா இருந்தாலும் சரி, வழக்குகள் சாதகமாக முடியறதா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் அடிக்கடி தொல்லை ஏற்படலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதும் சரியான நேரத்துக்கு தூங்க போகிறதும் நல்லது. அதே மாதிரி பல வாய்ப்புகள் காத்திருந்து உங்களுக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அது மாறப்போகுது. வீடு மாற்றம், இடம் மாற்றம், இந்த மாதிரியான விஷயம் ஏற்படலாம். தொடர்ந்து குடும்ப நிலையிலுமே உங்கள் குணமறிஞ்சு செயல்படுறது கொஞ்சம் அரிதாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. கோபத்தை குறைச்சிக்க பாருங்கள். வேலை ரீதியாக இந்த நேரம் நீங்கள் முழு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம்தான். சொத்து மதிப்பு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு உயர்ந்து வரும். உற்றார் உறவினர் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உதவி செய்ய போகிறாங்க. திருமண தடை எல்லாமே நீங்கள் போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ரொம்ப நாளாகவே நீங்கள் தடைபட்டு வந்த உங்களுக்கு பதவி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பகைவர்களும் நண்பர்களாக மாறுவாங்கங்கிறதால இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே சாதகம் தான். நிலையான வருமானம் கிடைக்கும். நிம்மதியாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு புலம்பினவங்களுக்கு எல்லாமே யோக பலன் பெறப்போறக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. ஆன்மீக நாட்டை அதிகரிக்கும்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பயம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்வுங்கிறது ஏற்பட போகுது. தொடர்ந்து நீங்கள் எந்த செயல்பாடு செஞ்சாலும் சரி, விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தையில் நல்லபடியாக முடிய இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் மனசில் போட்டு வச்சுக்காம மனம் திறந்து பேசுங்க. அதே மாதிரி சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்குமே ஆடை ஆணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது. நகை வாங்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு இந்த நேரம்னு சொல்லலாம். கடன் தொல்லை கழுத்தை நெருக்கிற அளவுக்கு இருந்தவங்க எல்லாமே இனி நல்லபடியாக மாற்றங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டு விஷயத்தை மற்றவங்க கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க. மற்றவங்க விவகாரத்தை நீங்கள் இந்த நேரத்தில் மூக்கம் நுழைக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அதாவது மாமனார் மாமியார் வீட்டு விஷயங்களும் இந்த நேரம் மூக்கம் நுழைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தொடர்ந்து அறிவுத்திறன் அதிகமாக இருக்கிறதால எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால் கண்டிப்பாக சிறப்பாக செய்ய முடியும். சினத்தை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்தினாவே குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி எந்த கலக்கமும் இல்லை. சந்திரனோட நகருங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் அவ்வளோ சாதகமாக இல்லைங்கிறது உண்மை. அதனால் தேவையில்லாத பேச்சுக்களையும் தேவையில்லாத கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. குடும்பத்திலையுமே பழைய விஷயங்களை விவாதிக்கிறத நீங்கள் தவிர்க்க பாருங்கள். பிள்ளைகள் ரீதியாக இந்த நேரம் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். கொஞ்சம் திட்டமிடாத பயணங்கள் நீங்கள் இந்த நேரம் எதிர்கொள்ளலாம். தேவையில்லாத அலைச்சலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் அத்தியாவசியமான பயணம் மேற்கொள்ள பாருங்கள். கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலுமே சரி உங்கள் குணம் அறிஞ்சு இந்த நேரம் செயல்பட மாட்டாங்க. அதனால் உங்கள் வார்த்தையில் கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம். இது எல்லாமே கட்டுப்படுத்துறது நல்லது. இதனால் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும்னு சொல்லலாம். மேலுமே நட்சத்திர ரீதியாக இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதத்தை உடையவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னவோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக தான் இருக்குது. சூரிய பகவானால் இனி தடைப்பட்டிருந்த வேலை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம், பதவி உயர்வு, செல்வாக்கு கிடைக்கக்கூடிய நேரம். ஒரு சிலருக்கு நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா புதிய சொத்து சேரும்னே சொல்லலாம். திட்டமிட்டு வேலையை முடிக்க பாருங்கள். ஒவ்வொன்றிலுமே கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் ஆதாயத்தை பெற முடியும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விளக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீண் வாக்குவாதம் செய்கிறத தவிர்க்க பாருங்கள். ராகு பகவானால் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க. அவங்களால ஆதாயம் கூடி வரும். ஒரு சிலருக்கு இந்த நேரம் சகோதர ரீதியாக மனஸ்தாபம் ஏற்படலாம். எதையுமே பொறுமையாக கையாண்டிங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் தான். வெளிநாட்டு தொடர்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடம் நீங்கும். வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்படுறதால குடும்ப நிலையும் சிறப்பு தான். கேதுவோட சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் ஒரு சில புதிய அனுபவங்கள் கிடைக்க போகுது. பல பாடங்களை கற்று உணர்ந்த நீங்கள் இனி எல்லாமே உங்களால் நல்லபடியாக செய்ய முடியும். வருமானம் சிறப்பாக இருக்குது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அக்கறை எடுத்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் தான். அதே மாதிரி ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன சங்கடங்கிறது இல்லாமல் இருக்காது. மனம் தளராமல் தைரியமோடு செயல்படுங்க. எல்லாமே நல்லபடியாக முடியும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்கிறதும் இழுப்பைன்னு தீபயேற்றி வழிபாடு செய்கிறது நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவோடு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெற்றிங்கிறது நிச்சயம் உங்களை வந்து சேரும். ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு யோகமாக அமைஞ்சிருக்குது. 6ஆம் இடத்துல சந்திரிக்கக்கூடிய சனி பகவான் இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி எல்லாமே இப்போ இல்லாமல் செய்ய போகிறாரு. உடல் நிலையில் இருந்துட்டு வந்த சங்கடம் விலகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டியும் நீங்கும். வழக்கு மாதிரியான விஷயம் கூட இனி உங்களுக்கு சாதகமான பலன் தான். உங்கள் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு பதவி இது எல்லாமே தேடி வரும். உத்தியோக ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும்னு சொல்லலாம். எதிர்பார்த்த இடமாற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. உங்கள் முயற்சியில் இனி வெற்றி நிச்சயம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் வயதானவங்களுக்கு எல்லாமே ஒரு சின்ன சின்ன உடல் உபாதை இல்லாமல் இருக்காது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. வாழ்க்கை துணை வழியிலும் நண்பர்கள் வழியிலும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலனை சொல்லலாம். கூட்டு தொழில் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் விவசாயத்துறையில், கலைத்துறைகள், மாணவர்கள்னு எல்லாருக்குமே நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒன்றுலையுமே தைரியமாக செயல்பட்டீங்கன்னா நினைச்சதை சாதிக்க முடியும். மனசில் இருக்கக்கூடிய பயம், படபடப்பு இது எல்லாமே தூக்கிடுங்க. உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முன்னேற்றமான மாதம் தான். லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய உங்கள் நட்சத்திரநாதன் செவ்வாய் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே லாபமாக்கி தரக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் முயற்சி மட்டும்தான். முடங்கியிருந்த தொழில் எல்லாமே இனி நல்லபடியாக இயங்க வைப்பார். வியாபார ரீதியாகவும் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வரவும் சிறப்பாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இனி நெருக்கடிங்கிறது விலகக்கூடிய நேரம். மாதத்தோட பின்பகுதியில் செவ்வாய் வக்கரமாகிறதும் மாதம் முழுவதுமே 3ஆம் இடத்துல சூரியனும் 6ஆம் இடத்துல சனி பகவானும் சந்திரிக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை உண்டாக்கி தருவார். சுக்கிரனோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறார். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடி விலகும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது.
வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். உத்தியோக ரீதியாக நீங்கள் பார்க்குற இடத்துல உங்களுக்கு செல்வாக்கு உயர்வாக இருக்கும். பணி நிரந்தரம் ஏற்பட போகுது. சின்ன நிறுவனமாக இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகக்கூடிய நேரம் தான். திறமை வெளிப்படுறதால பல வகையிலும் பாராட்ட பெற போகிறீங்க. நன்றி நண்பர்களே. மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த